ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்யூர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு த ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். கொக்கு அங்க பாரா. ஏ மச்சான், யாரா அது? யாரா இங்க படுத்துக்கிறது சட்டையில் ரத்தத்தோட? நானும் உன் கூட தாண்டா படுத்திருக்கேன், எனக்கு எப்படா தெரியும்? டேய் கொக்கு, நீ ஏதோ பண்ணியாடா? ஏன் ஆண்ட்ரியா மேல சத்தியமா நான் எதுவுமே பண்ணலாம் மச்சான். டேய் ஃபர்ஸ்ட் மூச்சு நான் போய் பாரா போடா. மச்சான் இல்லடா, செத்துட்டான் போலடா. எங்கேயும் பார்த்த மாதிரி தெரியலடா. செத்துட்டான்டா மச்சான். என்னடா பண்றது மச்சான்? பயமா இருக்குடா, வாடா போயிடலாம்டா. டேய் எப்படா போக சொல்ற? யாருன்னே தெரியல, பாவம். பாவமா? டேய் மச்சான், நானே சின்ன சின்ன திருட்டு பண்ணி பொழைச்சிட்டு இருக்கேன். என்ன போய் கொலை கேஸெல்லாம் வாங்க ஓட்டுறாத மச்சான். வாடா போயிடலாம். டேய் மச்சான் நினச்சி யோசிப்போம். நேற்று இன்டர்வியூ போனோம், அப்புறம் சரக்கு அடிக்க போனோம், அப்புறம் கடைக்கு போனோம். கொக்கு கடவுளே, என் பிள்ளை நல்லா இருக்கணும். ஹலோ. வந்துட்டே இருக்கேன்டா. வந்துட்டேன் கிளம்பிட்டேன். சரவணா, ஆ இந்த ட்ரிப்பாவது வேலை கிடைக்குமா? ஏன்? இல்லை, கடன் வேறு அதிகமாகச்சு. 2 மாதம் வீட்டு வாடகை வேறு கட்டல. வேலைலாம் கிடச்சிருமா? ட்ரைனிங்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி போஸ்டிங் போகிற டே. இன்றைக்கின்னு வர சொல்லிக்கிறானு. கண்டிப்பாக சாயங்காலம் வரும்போது வேலையோட தான் வருவேன். நீ இதே நினச்சின்னு ஃபீல் பண்ணாத, பார்த்துரு. சாயங்காலம் கேசரி செஞ்சுமா. ஏன் நிற்கிறீங்க? உட்காருங்க. உங்களை யார் இன்டர்வியூ பண்ணா? சார், உங்கள் ஜூனியர் திவ்யான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க. திவ்யா வேறு எதுவும் உங்கள்கிட்ட சொல்லலையா? இல்லை சார், நேற்று ட்ரைனிங் முடிஞ்சலான்ட்டு பேசல. இன்றைக்கி போஸ்டிங் மட்டும் சொன்னாங்க. எம்எல்ஏ தெரியுமா? தேவராஜ்னு. அவங்க மச்சானுக்கு இந்த வேலை போயிடுச்சு. சார், நான் இன்டர்வியூ செலக்ட் ஆகிட்டேன் சார். இல்லை சார், நேற்றே உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தேன். அவங்க தான் உங்கள்கிட்ட சொல்ல போல. சார், கண்டிப்பாக போஸ்டிங் கிடச்சிரும்னு வீட்டில் சொல்லிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக வேலையோட வரேன்னு சொல்லியிருக்கேன். வேலையெல்லாம் போனால் சார், வீட்டில் நான் ஒரே பையன் சார். நானும் அம்மா மட்டும்தான். ஏகப்பட்ட கடன் தொல்லை. இந்த வேலை கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் சார். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. மேலெடுத்து ப்ரெஷரு. நாங்களும் கம்பெனி நடத்துகிறோம்ல. கவலைப்படாதீங்க, ரெஸ்யூம் நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். சரவணன், கங்க்ராச்சுலேஷன்.
மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் நாங்கள் 0D நம்பர் FM 91.9ல பிளைண்ட் நம்பர் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆர்ஜே கவி நான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்க டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி 5 நிமிஷம் ஆகிட்டு இருக்குது. நேற்று ஈவினிங் மாலை பங்கு வேலையில் ஆஃபீஸில் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த முழு நாடும் கொரோனா வைரஸ் அல்லது COVID-19 போராடுகிறது. கரெக்டாக வீட்டுக்கு போகும்போது ஏரியா முக்கியா பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி 2 பேர் அண்டர்டேக்கர் ஜான்சன் மாதிரி சைக்கிள் வச்சு சண்டை போட்டு இருந்தாங்க. எதுக்கு எதிர்கால இந்தியாவின் தூண்களை ஹலோ. என்ன மச்சி இன்னைக்கும் புட்டுக்குச்சா? டேய் இல்லை மச்சி இன்னைக்கு என்ன சொல்லி கட்டி விட்டானுங்க? டேய் நானே செம்ம கடுப்பில் இருக்கேன். கம்முனு விடு மச்சி, ஃபீல் பண்ணாத, கோவப்படாத மச்சி. இன்னைக்கு சரக்கு எந்த பணத்துக்கு பஞ்சம் இல்லை, இன்னைக்கு மஜா தான். எப்பயும் போல அட்டிக்கு வந்துரு. 100ஆவது தடவையும் உனக்கு வேலை கிடைக்காம போனதுக்கு நான் உனக்கு பார்ட்டி வைக்கிறேன், சரியா? சரி ஓகே, கருணை கொடூரமான கடிக்கப்பட வச்சிருக்கீங்கன்னா கால் பண்ணுங்க 0424400119 அப்படிங்கிற நம்பருக்கு. அண்ட் இப்போ உங்களுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேளுங்க கேட்டுகிட்டே இருங்க. இந்த பாட்டு முடிய வரைக்கும் இடையில வந்து நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். இது இந்த பேசுகிற மைக்கு மேலே சத்தியம். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. Cheers. அம்மா வேலைக்கு போன என்னாச்சு? அதை ஏன்டா கேட்குற? வேலைலாம் செலக்ட் ஆகிட்டேன். எவனோ ஒருத்தன் எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன் சொல்லி அந்த வேலையை தட்டு போயிட்டான். இதான் இந்த அரசியல்வாதிகளே இப்படி தான், நம்மளை வாழவே விட மாட்டானுங்க. ஏய், இந்த டிஎம்பிபி அதுன்றாங்களே, அந்த எக்ஸாமை எழுத வேண்டியதானே? அதுலேயும் பாஸ் ஆயாச்சு. வேலை வாங்கிறதுக்கு 8 லட்சம் கேட்குறானு மச்சான். சிங்கிள் டீக்கே வழி இல்லை. சாரை கூட அவன் தான் வாங்கி தரான். நான் எங்கே போய் 8 லட்சம் கொடுத்து வேலை வாங்குறது? தான் நம்ம கூட வந்துறான்னா கேட்க மாட்டான். 2 கூட ஏறினம்மா, பார்ட்டி பண்ணோமா, ஜாலியாக இருக்கணும். அதை விட்டுட்டு நியாயம் தர்மம்னா உனக்கு வேலையே கிடைக்காது. நான் பஸ்ஸு இது பொழப்பு. என்னை திட சொல்கிறேன் மச்சான். மச்சான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை அடிச்சு சாப்பிட்ற வாழ்க்கை கேவலமான வாழ்க்கை. அதை தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இதெல்லாம் தப்பு மச்சான். ஏய், எனக்கு போதை ஓவராக ஆயிடுச்சுடா. நான் கிளம்புறேன். கொக்கு வரேன்டா. சரவணா வரேன்டா. ஓகே மச்சி, கரல பார்ப்போம். டேய் போட்டுண்டா விட்றா. மற்றவங்களுக்கு பாவம் பார்க்குற நீ, உனக்கு எவனோ பாவம் பார்த்து வேலை தர மாட்டேங்கிறான் பார்த்தியா? நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேளு. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா கிட்ட பணம் இருக்கிற திமிரில் 2 சிங்கத்தை வாங்கி வளர்த்தாராம். ஒரு நாள் அந்த ஊருக்கே பஞ்சம் வந்துச்சான். கஜானா ஃபுல்லாக காலி. ராஜாவும் பட்னி, சிங்கமும் பட்னி. ராஜா பசியை தாங்கிட்டார், ஆனால் சிங்கத்தால் பசி தாங்க முடியல. ஒரு நாள் பசியோட சேர்த்து கோபமும் வந்துச்சு சிங்கத்துக்கு. அந்த ராஜாவே அடித்து சாப்பிட்டுருச்சு. இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது? என்ன தெரியுது? நம்ம கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா நம்ம கூட இருக்கிறவனுங்களே நம்மளை அடித்து சாப்பிட்றானுங்க. ஏய், சிகரெட்டுங்க. சிகரெட்டா? அவ்வளோதான். வா போய் சிகரெட் வாங்கிட்டு வரோம். டேய் நான் வரல. டேய் அட வாங்க பாப்பா, சிகரெட்டு போட்டு டேய் டேய் மச்சான் நீ ஓவர் ஆயிட்ட. வாமச்சு போலாம். டேய் இரா செருப்பு மாட்டேன். சரக்கு இருக்கு. அது வேற இருக்கா? வாப்பா. ஏய் பாத்தா
நான் காசா கேட்டேன், தள்ளி உட்காருங்க. அதான் கோத்தா யார் மேல கை வைக்கிற? சாவுடா நாயே, யார் மேல கை வைக்கிற? எங்க இருந்த நாய்? கோத்தா உன்னை ஒழிச்சுடா. வட்டிக்கு பணம் வாங்க தரதில்ல, திரும்பி தரணும் வலிக்குதா? வாங்கின பொருளுக்கே இன்னும் நீ காசு தரல, இதில் இன்னும் 2 பொருள் கேட்குற. பிச்சைக்கார நாய. ஏங்க இப்போ அவன் என்ன பண்ணா எதுக்கு அடிச்சிங்க? கோத்தா நீ மாலா போடா வெளியே. நோ தனி பட்டணும் உன்ன. உங்களை எங்கேயாச்சும் பார்த்தா கொண்டு போட்டுடா வாத்தா. உண்ணா தூக்குடா. ஈத்து கட்டா மச்சான். ஒரு டைட் விடா. அம்மா ஈரா. கட்ட வர்றா. பேர் என்ன? ஏய் மச்சான் கேட்குறான்ல, பேரை சொல்கிறான். மச்சான் பார்க்கவே பயங்கரமாக இருக்கான்ல. என்ன யாருன்னு தெரியாம கட்டி வச்சுக்கிறீங்க. ஒழுங்கா அவுத்து விட்டுருங்க, உங்களை உயிரிழச்சும் விடுறேன். மச்சான் பாத்தியா, நாம் சொல்ல வேண்டிய டைலாக் அது சொல்லிட்டு இருக்குது. ஏண்டா பணம் இருக்குன்ற திமிரில் ஒருத்தவன் மேலே சும்மா கை வச்சதுக்கே அசிக்க நினச்சி அடிக்கிற பணத்திமிர் தானே இது. எங்களை மாதிரி ஆளுங்களாம் உங்களுக்கு கேவலமாக தெரியுறாங்கல்ல. உங்களை மாதிரி பணம் படித்த ஆளுங்க தான் பணம் இல்லாதவங்களை அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் பிரித்து வச்சு அடிமைப்படுத்தி வச்சுருக்கீங்க. உங்களுக்கு திறமை இருந்தா நீங்களே போய் சம்பாதிங்கடா எச்ச பசங்களா. எச்ச பசங்களாவா? அப்படியே குத்தி விடுவேன், புரியுதா? சைலண்டாக உட்காரு. ஏய் இரா, எங்கடா சம்பாதிக்க வரீங்க? இருக்கிறவங்க கொடுத்துட்டா இல்லாதவங்க போவான். எங்களை மாதிரி பசங்கள்லாம் ரெக்கமெண்டேஷனு, லஞ்சம், அவனை தெரியும் இவனை தெரியும் இதெல்லாம் தாண்டி தான் ஒரு வேலையிலே உட்கார முடியும். இதெல்லாம் தாண்டி வரதுக்குள்ளே எங்களுக்கு பாதி உசுறு போயிடும். ஏய் நான் வேலைக்கு 8 லட்சம் கேட்குறானுங்க தெரியுமா உனக்கு? நீ குடிப்பியா? எங்கே பாக்கெட்டை கேட்டு ஆடிங் வெள்ளையும் சொல்லியமாக இருக்கான். கொக்கு அவன் சட்டையை கேட்டுறான். இப்போ தெரியுதா? சட்டையை கழட்டினா இங்கே எல்லாருமே ஒன்று தான். என் செல்வாக்கு தெரியாம பேசிட்டு இருக்கீங்களா? நாளைக்கு உங்க போன ஆத்துல தான் மிதக்கும், கேட்க ஒரு நாதி இருக்காது. பாக்குறியா பாக்குறியா? ஒழிச்சுடா உங்களை. ஐயா நாடா அவன் ஓவரா பேசுகிறான். கொக்கு நான் ஊன்னு சொன்னா அவனை குத்திடுறா. நீ ஊ சொல்லு மச்சி, நான் குத்திடுறேன் சரியா? ம்
டேய் என்னடா குத்திட்ட? நீ தான் மச்சான் ஊன்னு சொன்ன. என்னடா பண்ணி வச்சிருக்க? மச்சான் தெரியாம பண்ணிட்டேன்டா. போச்சு ஜெயிலுக்கு போகிறேன். மத்தியெல்லாம் அடிக்க போகிறானுங்க. ஐயோ அவ்வளோதான். டேய் இரா. டேய் மச்சான் இதெல்லாம் முடிஞ்சிடும்ல. டேய் எதனா ஒன்று சொல்கிறா, இதெல்லாம் முடிஞ்சிடும்ல. இது என்ன முடியல, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது.